கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மிஸ்ஸி அன்னவாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். இதுதான் நம் தேவாதி தேவன் தருகிற வசனம். மோசேயினிடத்தில் தேவன் இவ்வாறு சொல்கிறார், இஸ்ரவேல் மக்கள் படுகிற பாட்டை குறித்து சொல்லினது மட்டுமில்லாமல் அவர்களுடைய கூக்குரல் அவரிடத்தில் வந்து எட்டிற்று என்று சொல்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதற்காக நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் வந்து என்னுடைய செவியில் வந்து எட்டிற்று என்று சொல்கிறார். எதற்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்களோ, எதற்காக பல நாள் காத்து இருக்கிறீர்களோ, எதற்காக அலைஞ்சி திரிகிறீர்களோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு கண்டு அதிலே ஒரு முடிவு தரும்படியாக கர்த்தர் இன்னைக்கு களமிறங்கியிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களோட வேலை ஸ்தலத்தில் உங்களை குறித்து பேசினது நிமித்தம் மனசு உடைஞ்சு போயிட்டீங்களா? அல்லது உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களை படுத்தின கொடுமை தாங்க முடியாமல் அழுது புலம்புகிறீர்களா? அல்லது உங்கள் சுற்றத்தார், உறவினர் யாவரும் உங்களை படுத்தின கொடுமைகளை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையே இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? நோயின் நிமித்தம் பாடுகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்களா? இதற்கு மேலே ஒரு ஸ்டெப் கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது சாமியே என்று சொல்லி உங்களுடைய சோதனை தாங்க முடியாமல் அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களுடைய ஜெபம் என்னுடைய செவியில் வந்து எட்டிற்று என்று சொல்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எட்டின உடனே அவர் உடனே இறங்கி உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை, உங்கள் கண்ணீருக்கான பதிலை தரும்படியாக கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்க வந்திருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.